ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோ 12th பாட்னி புக்கில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் அதில் 1 மார்க் இப்போ பார்க்குறீங்க. அதில் டைப்ஸ் ஆஃப் கார்பன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஃபஸ்ட்டு கார்பன் க்ரீன் கார்பன். பொதுவாக க்ரீன் கார்பனுங்கிறது எதில் நம்ம அதிகமாக பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கார்பன், அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக நம்ம கிடைக்கக்கூடிய குளுக்கோஸோடைய ஃபார்முலா C6H12O6. அதில் கார்பன் 6 கார்பன் இருக்குது. ஸோ அப்போ அந்த கார்பனை நம்ம க்ரீன் கார்பன் சொல்கிறோம். செகண்டு கிரே கார்பன் அப்படிங்கிறது, இந்த கார்பன் எங்கே அதிகமாக சேமிக்கப்படுது அப்படின்னா, ஃபாசில் ஃபியூயல், அதாவது நிலக்கரி, இதெல்லாம் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இறந்து பூமிக்கு அடியில் புதையுண்டு திரும்ப நமக்கு அது ஒரு நிலக்கரியாக நமக்கு கிடைக்குது இல்லையா? அதை நம்ம எரிபொருளாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதிலிருந்து வரக்கூடிய புகைகளில் இருக்கக்கூடிய கார்பன் தான் அந்த கிரே கார்பன். மூன்றாவது ப்ளூ கார்பன் பார்க்குறீங்க. இந்த கார்பன் எங்கே அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா, அதாவது அட்மாஸ்பியரில், ஓஷனில், கடலுக்கு அடியில் அதிகமாக நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ளூ கார்பன். பொதுவாக கடல்களில் இருக்கக்கூடிய நிறைய நுண்ணுயிர்கள் இதெல்லாமே இறந்து கடலில் என்ன செய்யுது, முழுவதுமாக டெபாசிட் ஆகுது. ஸோ அப்போ அங்கே கடலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ளூ கார்பன். நான்காவதாக ப்ரௌன் கார்பன். இந்த ப்ரௌன் கார்பன் எதில் சேமிக்கப்படுது பார்த்திங்கன்னா, பெரிய பெரிய மரக்கட்டைகள் அதில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கார்பனை ப்ரௌன் கார்பன் சொல்கிறோம். பொதுவாக வுட்டு ப்ரௌன் கலர். இறுதியாக பிளாக் கார்பன் சொல்கிறோம். ஸோ இந்த பிளாக் கார்பன் மூலம் எங்கேருந்து வருதுன்னா, பொதுவாக அந்த கேஸ், டீசல் இன்ஜின், அதே போல் அந்த கோல் ஃபயர்டு பவர் பிளான்ட்ஸ், ஸோ இங்கேருந்து அதை எரிக்கும் பொழுது அந்த டீசல் இன்ஜின்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த புகை என்ன சொல்கிறோம், பிளாக் கார்பன் சொல்லி. இந்த டைப்ஸ் ஆஃப் கார்பனை நீங்கள் நல்லா ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மோரல்லஸ் 12th பொறுத்த வரைக்கும் இந்த டூயினோ பாக்ஸை தரவாக படிச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே வருங்க, எல்லாமே டூயினோ பாக்ஸில் தான் அந்த பப்ளிக் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அதனால் நீங்கள் பாட்னியில் இருக்கக்கூடிய டூயினோ பாக்ஸை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் தரவாக படிச்சுக்கோங்க. இது உங்களுடைய மார்க்குக்கு ரைஸ் ஆகிறதுக்கு, சென்டம் வாங்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.